ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கான வலிப்பு நோய்க்கு பல வகையான ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் கீட்டோஜெனிக் டயட், அதாவது கீட்டோஜெனிக் உணவு முறை. ஸோ காம்ப்ளெக்ஸ் எபிலப்சி அல்லது மெடிசின் மூலம் கண்ட்ரோல் ஆகாத எபிலப்சி அல்லது டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் எபிலப்சி, அதாவது அவ்வளோ ஈஸியாக மெடிசின்ஸில் கண்ட்ரோல் ஆகாத எபிலப்சி குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பொதுவாக கீட்டோஜெனிக் டயட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது ரொம்ப காலமாகவே சயின்டிஃபிக் லிட்ரேச்சரில் அவைலபிளாக இருக்குது. கடந்த ஒரு 20-30 வருஷமாக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. ஸோ நார்மலாக நம்ம இந்தியன் டயட்டோட காம்போசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% கார்போஹைட்ரேட், 20% ஃபேட், 20% ப்ரோட்டீன். பர்டிகுலராக வெஸ்டர்ன் டயட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டயட்டில் காம்போசிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது நார்மலாக எல்லாரும் எடுத்துக்கிற டயட். டயட்டை மாடிஃபை பண்ணுறது மூலம் கூட எபிலப்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு க்யூர் கிடைக்குங்கிறது 2000-3000 வருஷமாகவே இந்த நாலேஜ் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ளிக்கல் டைம்ஸ்னு சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எபிலப்சி உள்ளவங்கள ஃபாஸ்டிங் பண்ண வைக்கிறது, இல்லை அவங்கள ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஓல்ட் ஏஜ் மெத்தட்ஸ். இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்ஸ் மூலம் தே ஃபவுண்ட் அவுட் இந்த கீட்டோஜெனிக் டயட் மூலம் எபிலப்சி கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப காலமாக போயிட்டு இருந்துச்சு வேர்ல்டு வைடாக. அரௌண்ட் 1920, 1930 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸுக்கான மாடர்ன் சயின்டிஃபிக் கெமிக்கல் மெத்தட் பேஸில் மெடிசின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொதுவாக கேள்விப்படக்கூடிய ஃபீனோபார்பிட்டோன், கார்டினால்னு சொல்லுவோம், ஃபெனிடாயின், இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் 1920, 30, 40s வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லாவே பெரும்பாலான வெளிப்பு நோய்கள் கண்ட்ரோல் ஆனதுனால இந்த கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறை அவ்வளவா பயன்படலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு மெடிசன் கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். அந்த பேஷண்ட்ஸோட நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது 1990s வாக்கில் யூஎஸில் பர்டிகுலராக ஜான் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு குழந்தைக்கு கீட்டோஜெனிக் டயட் முறையை திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபேமிலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுனால they revolutionized the ketogenic diet treatment worldwide. And the child பேர் சார்லி. So they created what is called as Charlie Foundation. அந்த சார்லி ஃபவுண்டேஷன் மூலம் அவேர்னஸ் அதிகமாகி வேர்ல்டு வைடாக கீட்டோஜெனிக் டயட் from 2000 last 20-25 years one of the most established treatment method for drug resistant epilepsy இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, now coming to the background. பொதுவாக உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், வலிப்பு நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிசனில் கண்ட்ரோல் ஆகிறவங்க அரௌண்ட் 60-70%. நம்ம செகண்ட் மெடிசன், தேர்ட் மெடிசன், ஃபோர்த் மெடிசன் ஆட் பண்ணும்போது அடிஷ்னல் கண்ட்ரோல் வருது ஒரு 10%, 20% தான். 2 மெடிசன், 3 மெடிசன், 4 மெடிசன், இப்படி பல மெடிசன் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ், அது வேரியபிள், சே லைக் 10-20% மெடிசன் மூலமும் கண்ட்ரோல் ஆகாமல் இருப்பாங்க. எய்தர் சுத்தமாக கூட மெடிசனில் கண்ட்ரோல் ஆகலை அல்லது பாதி தான் கண்ட்ரோலாக இருக்குது, இன்னமும் தொடர்ந்து ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. இது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கான வலிப்பு நோயிலே இது அதிகமாக இருக்கும். இந்த டைப் எபிலப்சிக்கு பேர் ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலப்சி அல்லது காம்ப்ளெக்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட் எபிலப்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு குழந்தை நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். எம்ஆர்ஐ, இஇஜி, ஜெனட்டிக் டெஸ்டிங், இந்த மாதிரி டெஸ்ட்கள் மூலம் அவங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா, லைக் இந்த மரபணு வந்துச்சுன்னா இதுக்கான ஜீனுக்கான ட்ரீட்மெண்ட், அல்லது எம்ஆர்ஐயில் சர்ஜரி மூலம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் எதுவும் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு மெடிசின்ஸ்லையும் கண்ட்ரோல் ஆகலை, எபிலப்சி சர்ஜரி மூலம் க்யூர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை, ப்ளஸ் ஒரு மரபணு ஸ்பெசிஃபிக்கான மரபணு ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தாங்கன்னா நாங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுற ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் மெத்தடுக்கு பேர் கீட்டோஜெனிக் டயட். ஸோ பேசிக்காக கீட்டோஜெனிக் டயட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட காம்போசிஷன் நார்மல் டயட்லேருந்து டோட்டலாக வேரி ஆகிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நார்மல் டயட்டில் 60% கார்போஹைட்ரேட், 20% ஃபேட், 20% ப்ரோட்டீன். கீட்டோ டயட்டில் கார்போஹைட்ரேட்டோட கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும், ஃபேட்டோட கண்டென்ட் நல்லாவே அதிகமாயிரும், ப்ரோட்டீனோட கண்டென்ட் மாடரேட்டாக இருக்கும்.
ஸோ இப்படி கொடுக்கறது மூலம் நமக்கு நம்மளோட பாடியில் கீட்டோன் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் உருவாகும். நார்மலாக நம்மளோட ஹியூமன் மெட்டபாலிசமில் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கான ஃபியூவல் வந்து குளுக்கோஸ். ஸோ அந்த குளுக்கோஸ் போகும்போது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். சில சுச்சுவேஷனில், அதாவது நம்ம வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிடல, ஸ்டார்வேஷன் அல்லது கீட்டோஜெனிக் டயட் இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில் கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் உருவாகும். 3 வகையான கீட்டோன் பாடி இருக்குது: அசிட்டோன், அசிட்டோ அசிட்டேட், பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட். இந்த 3 கீட்டோன் பாடிஸும் பிரெயினுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக இருக்கும். குளுக்கோஸுக்கு பதிலாக இது வந்து பிரெயின் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கீட்டோன் பாடிஸை பிரெயின் யூஸ் பண்ணும்போது டியூ டு சம் வேரியஸ் மெக்கானிசம்ஸ், எக்ஸாக்ட் சயின்டிஃபிக் மெக்கானிசம்ஸ் இன்னும் கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல, பட் செவரல் மெக்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிரெயினோட இன்ஃப்ளமேஷன் குறையுது, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், வலிப்பு நோய் உருவாகக்கூடிய தன்மை, ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரி குறையிறது, மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுறது, பிரெயினோட ஓவரால் நியூரோ பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸை இம்ப்ரூவ் ஆகிறது. இது மாதிரி பல மெக்கானிசம்ஸ் மூலம் கீட்டோஜெனிக் டயட் கீட்டோன் பாடிஸை உருவாக்கி நம்மளோட வலிப்பு நோய்க்கான தன்மையை நல்லாவே குறைக்குது. ஸோ இதுதான் மெக்கானிசம். ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு கீட்டோஜெனிக் டயட்டோட ப்ராசஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, இல்லை உங்கள் குழந்தைக்கே கண்ட்ரோல் ஆகாத வலிப்பு நோய் இருக்குன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்க. அவங்க எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு இவங்களுக்கு கீட்டோன் டயட் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எவாலுவேஷன் பண்ணுவாங்க. எவாலுவேஷன்னா என்னென்னா, இவங்களுக்கு கீட்டோஜெனிக் டயட்டு ஒரு கரெக்டான முறையாக இருக்கா இல்லையா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கீட்டோஜெனிக் டயட்டுக்கு சில கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்குது. சில கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் தான் இந்த பிரச்சனைகள் இருந்தால் கீட்டோஜெனிக் டயட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி சைல்டு வந்து ரொம்ப மேல்நரிஷ்டாக இருக்கிறாங்க, அல்லது சைல்டுக்கு வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை அடிக்கடி ரெக்கரண்ட் வாமிட்டிங் இருக்குது. இது ஒரு கேட்டகரி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீட்டோஜெனிக் டயட்டோட ஏற்றுக்கிற தன்மையில் ப்ராப்ளம் வரும். 2வது கேட்டகரி, சில மெட்டபாலிக் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது இண்டிவிஜுவல் பேஷண்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிடை மெட்டபாலிஸ் பண்ணக்கூடிய டிஸார்டர்ஸ், சில அடிஷ்னல் டிஸார்டர்ஸ், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய டிஸார்டர்ஸ், அந்த மாதிரி டிஸார்டர்ஸில் சில சுச்சுவேஷனில் கீட்டோஜெனிக் டயட் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி. 3வது கேட்டகரி, சில ஃபேமிலிஸால் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. சில ஃபேமிலிஸோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவைலபிலிட்டி, அந்த ப்ராடக்ட்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் சம்டைம்ஸ் நம்ம ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ உங்களோட பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் வில் பி த ரைட் பர்சன் டு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த ஐடியல் கேண்டிடேட். ஒன்ஸ் ஐடியல் கேண்டிடேட் டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீ டயட் கவுன்சிலிங்னு ஒரு ஆப்ஷன் போகும். ப்ரீ டயட் கவுன்சிலிங் என்னன்னா, டயட்டீஷியனும் ப்ளஸ் நியூராலஜிஸ்ட் சேர்ந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ என்ன இருக்குன்னா, பேசிக்காக அதோட இன்ஃபர்மேஷன், என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதோட எக்ஸாக்ட் காம்போசிஷன் என்ன, இது மூணும் உங்களுக்கு பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்னென்ன மாதிரி டயத்தில் என்னென்ன மாதிரி ரெசிபிஸ் கொடுக்கணும், அந்த ரெசிபிஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாக்டாக அவங்க சொல்கிற மாதிரி எப்படி வெயிட் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கீட்டோஜெனிக் டயட்டில் முக்கியமான விஷயங்கள், அவங்க சொல்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்தந்த ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம வீடியோவில் நான் ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன். ஃபுட் ஆர் திங்ஸ் which can be included in ketogenic diet, things which should be avoided in ketogenic diet. So இது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷனுக்கு it will be helpful for you. ப்ரீ டயட் கவுன்சிலிங்கில் பேசிக் அசஸ்மெண்ட்டும் போகும். பேசிக் அசஸ்மெண்ட்னா பேசிக் வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, அவங்களோட பேஸ்லைன் சீஷர் ஃப்ரீக்வன்சி எத்தனை, ஒரு நாளைக்கு எத்தனை ஃபிட்ஸ் வருது, என்னென்ன மெடிசின்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேசிக்காக உள்ள பிளட் ஹீமோக்ளோபின், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பிளட்டில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் லெவல்ஸ், இந்த மாதிரி பேசிக் பிளட் டெஸ்ட்டு, தேவைப்பட்டால் யூரின் டெஸ்ட்டு, தேவைப்பட்டால் ரேர்லி நம்ம அல்ட்ராசவுண்ட் அப்டமன், ஏன்னா கிட்னியில் ஆல்ரெடி எதுவும் ஸ்டோன்ஸ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி பேசிக் அசஸ்மெண்ட்டை முடிப்போம். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கும் டீட்டெயில்டு கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்கன்னா திருப்பி பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் வருவாங்க. அந்த ஸ்டேஜில் எகெயின் ஃபைனல் அட்வைஸ் கொடுப்போம். பொதுவாக கீட்டோஜெனிக் டயட்டில் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிரப் ஃபார்ம்லேருந்து டேப்லெட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சிரப்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் இருக்கும். எய்தர் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிரப்ஸில் வந்து சுகர் இருக்கக்கூடாது, அல்லது பெட்டர் டு கிவ் ஒன்லி டேப்லெட் ஃபார்ம்.
இன்க்ளூடிங் நம்ம காஃப் கோல்டு கொடுக்கக்கூடிய சிரப்ஸை கூட டேப்லெட்டாக கொடுக்கறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் உங்களுக்கு போகும். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டயட்டிஷியன் வந்து ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க. அந்த டயட் சார்ட் படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை முடிச்ச ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் உங்களை ஃபாலோ அப்பில் கூப்பிடுவாங்க. பொதுவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2ங்கிறது என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். இந்த 1 அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட். ஸோ 2:1னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் கேலரிலையும் 2 பார்ட்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கு, 1 பார்ட் கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பேஷண்ட்டுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அதே லெவலில் கண்டினியூ பண்ணலாம். அவங்களுக்கு சீஜர் கண்ட்ரோல் பார்ஷலாக தான் இருக்குன்னா கிராஜுவலாக இந்த 2:1ங்கிற ரேஷியோவை நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். we can go up to 4:1. ஸோ அதை பீரியாடிக்காக நம்ம அசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இன்டர்வலில் வரணும், என்னென்ன மாதிரி அடிஷ்னல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம டயட்டிஷியனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கீட்டோ டைரி, சீஷர் டைரி இதை மெயின்டைன் பண்ணணும். கீட்டோ டைரியில் என்ன மாதிரி டயட் போயிட்டுருக்கு, எதுவும் இஷ்யூஸ் எதுவும் வந்துச்சா, வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருந்துச்சா, வெயிட் ஹைட்டு எவ்வளோ, இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம். இந்த பாடியில் கீட்டோன்ஸ் உருவாகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நமக்கு யூரினில் கீட்டோன் டிப்ஸ்டிக் மூலம் செக் பண்ணுவோம். நாங்கள் என்னோட செப்பரேட் வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலம் யூரினில் கீட்டோன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீட்டோ டயட்டோட அல்டிமேட் கோல் அல்லது எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஆப்டிமல் கீட்டோசிஸ் அச்சீவ் ஆகணும். ஆப்டிமல் கீட்டோசிஸ் அச்சீவ் ஆயிருக்காங்கிறது செக் பண்ணுறது தான் யூரின் கீட்டோன். ஒன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டயட்லேயே பேஷண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த கிராஜுவலாக 2:1 ரேஷியோலேருந்து நமக்கு சீஜர் கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் உள்ள ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு பேர் இனிஷியேஷன் ஃபேஸ். ஒன்ஸ் நமக்கு நல்ல சீஜர் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா அதே ஃபேஸ்லேயே மெயின்டைன் பண்ணுற ஃபேஸ்க்கு பேர் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஸோ பொதுவாக பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் மெடிசன் கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். பை சான்ஸ் அவங்க நல்ல கண்ட்ரோல் 100% கீட்டோ டயட்டில் நல்ல கண்ட்ரோல் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் மேபி ஒரு சில மெடிசன்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, கீட்டோ டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் போகும்? கீட்டோ டயட்டுங்கிறதும் ஒரு எப்படி ஃபிட்ஸுக்கான மெடிசன்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதாவது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா யூஸ்வலாக 2 to 3 இயர்ஸ் கூட போகலாம். சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பீரியடில் கூட போகலாம். நல்லா 2 to 3 இயர்ஸ் 100% கண்ட்ரோலாக இருக்கிறாங்க அப்படின்னா மேபி கிராஜுவலாக வீன் ஆஃப் பண்ணலாம். எப்படி நம்ம மெடிசனை கிராஜுவலாக கீட்டோ டயட்டை கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி வீன் ஆஃபும் கிராஜுவலாக தான் போகும். சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், அதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சுகர், ஸ்வீட்ஸ் 100% ஸ்டாப். கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவுக்கு மினிமல். நெக்ஸ்ட், இன்க்ளூடிங் டூத் பேஸ்ட். சில சமயத்தில் டூத் பேஸ்ட்டில் கூட சுகர் இருக்கும். ஸோ கீட்டோ டயட்டில் இருக்கவங்களுக்கு நாங்கள் யூஸ்வலாக வீகோ, டர்மரிக் அல்லது மெஸ்வாக் அப்படிங்கிற டூத் பேஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம். கீட்டோ டயட்டில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சிரப்ஸ் அவாய்ட் பண்ணி எல்லாமே டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறது பெட்டர். ஒரு மைல்டு ப்ராப்ளம் ஏற்பட்டால் கூட லோக்கலில் இருக்கக்கூடிய பீடியாட்ரிஷியன் அல்லது டாக்டர்கிட்ட காமிச்சு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு அட்மிஷன் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா முன்கூட்டியே வந்து அட்மிட் ஆகி அதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா கீட்டோ டயட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது மற்ற விஷயங்கள் மற்ற சுச்சுவேஷன்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலாக கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் கீட்டோ டயட் ஜர்னி. தேங்க்யூ வெரி மச்.